வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட நான் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று நான் மீட்பர் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று நல் மீட்பர் நாமத்தினாலே சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம், புரிந்து கொள்ளப் போகிறோம். வேதத்திற்கு திரும்புவோமா? நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இந்த உலக வழக்கத்தின்படி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். கன்னிகைகள் 10 பேர் இருந்தார்கள். 10 பேரும் மணவாளனை சந்திக்க வந்த பொழுது தீவெட்டியோடு வந்தார்கள். மணவாளன் இரவில் கூட வருவார், அவரை எதிர்கொண்டு போக தீவெட்டியோடு போகும். ஞானமாய் நடந்தார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் புத்தியாய் இருந்தார்கள். 5 கன்னிகைகளுக்கு புத்தி இல்லை. என்னது, இந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியும், இந்த தீவெட்டி எவ்வளவு நேரம் எரியும், ஒருவேளை நடுநிசியாகி போச்சா நாள் அந்த நேரத்தில் தீபம் எரிவது அணைவது போல இருக்குமே, எண்ணெயும் ஒரு பாத்திரத்தில் கொண்டு போகணும். 5 கன்னிகைகள் கொண்டு போனார்கள். ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு சொன்ன ஓமை இது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் புத்தி. புத்தி இல்லாத தன்மை ரிடண்டன்ட் சிஸ்டம் இல்லாமல் வாழும். ரிடண்டன்ட் சிஸ்டம், ஆமா, கார் வாங்கும்போது உங்க காருக்கு டிக்கிலேயே ஒரு டயரை உள்ள வச்சிருப்பாங்க. எங்க பஞ்சர் ஆனாலும் மாத்திக்கங்க சார், அதுக்கு ஒரு டயர் ஏர் அடைச்சி கரெக்டா சரியான அளவு ஏர் அடைச்சி உள்ள வச்சிருக்கோம். பின்னாடி பாருங்க, டிக்கி தூக்கி அதில் ஒரு மேட்டு தூக்குனாங்கன்னா உள்ள அந்த ஸ்டெப்னி டயர் கிடக்கும். சில நேரம் உள்ள பொருட்கள் எல்லாம் வைக்க இடம் வேண்டும் என்றால் பின்னாடி இருக்கிற டோர், அந்த காரினுடைய டோரில் அந்த ஸ்டெப்னி டயரை தூக்கி மாட்டி அதுக்கு ஒரு கவர் போட்டால் அது ஒரு அழகு சேர்த்ததாகவும் இருக்கும். அழகாய் அந்த எஸ்யூவி, டியூவி என்கிற கார்கள் எல்லாம் அப்படி ரிடண்டன்ட் ஆக இருக்க வேண்டிய டயரை அப்படி வைத்திருப்பார்கள். அப்ப ரிடண்டன்ட் சிஸ்டம் அவசியம். ஆண்டவர் சவுல் இருக்கையிலேயே தாவீதை அனாயின்ட் பண்ணிட்டார். அவரு முன்னமே யோசிக்கிறார், சவுல் எவ்வளோ காலங்கள் எடுத்து மறிக்கிறார், மறிக்கும் காலம் மட்டும் தாவீது ட்ரைனிங்ல இருக்கிறார். எவ்வளோ ஞானம் பார்த்தீங்களா? ஆமா, தாவீதை நான் கண்டுபிடித்தேன், தேடி இருக்காரு. முன்னமே தேடி சவுல் மறிக்கும் முன்னமே தாவீதை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டார், பக்காவா ட்ரெயின் பண்ணிட்டார். பின்பதான் அரியணையில் ஏற பண்ணுகிறார். அதிலும் ஞானத்தை பாருங்க. தேவனுடைய ஞானம், அறிவு, புத்தி என்பதை என்னவென்று சொல்வது? யூதா கோத்திரத்தை ஆளுகை செய் தாவீது, பின்பு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய். 7 ஆண்டுகள், பின் 33 ஆண்டுகள், மொத்தம் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அவர் அரசாளுகிறார். இது தேவனுடைய ஞானமும் புத்தியும் அறிவுமாய் இருக்கிறது. தமது ஞானத்தினாலே வானங்களை பரப்பினார், அழகாக விரித்திருக்கிறார். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லும் பொழுது அதை எதை வர்ணிக்கிறது? கடல் ஒரு பக்கம் இருக்கிறது, அழகாக அது தாண்டி வராத எல்லையும் வைத்து பூமியையும் பரப்பி அழகாக மனுஷரை வாழச் செய்கிறார் கர்த்தர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஸ்திரீகளே விசேஷ விதமாக புத்தியுள்ளவர்களாயிருங்கள். அறிவு, ஞானம், புத்தி, மூணுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன பிரதர்? அறிவு, அறிவு என்பது கலெக்ஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது திறமைகள் மற்றும் இன்ஃபர்மேஷன்கள் எல்லாம் சேகரிக்கிறது தான் அறிவு. இதுக்குமே மனோவிருத்தி என்று ஒன்று தேவை இருக்கிறது. எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவான் ஒருத்தன். எதை சொல்லுங்க டக் டக்குன்னு புரிஞ்சு, ஆமாம் சரி சார் சரி சார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரிய தெரியாதுங்க, விட்டுருங்க. இதுக்கு மேலே வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பேசாதீங்க, எனக்கு புரியாது. ஏன் புரியல? அந்த மனோவிருத்தி, மனதில் ஒரு இன்னும் ஒரு விசாலம். எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு போட்டாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றதான் சாலமோன் அப்படி மனோவிருத்தி பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட மனோவிருத்தி வேண்டும். அதோடு கூட அந்த கெப்பாசிட்டி, அதுக்கு பின்பு அறிவு வேண்டும். அறிவை எப்படி அடைகிறது? கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக கலெக்ட் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டிலே வயதான பாட்டி இருப்பார்கள். நீங்க சளி பிடிச்சி உங்க பிள்ளை இருமுனா என்ன பண்ணலாம்? காஃப் சிரப் இருக்கா அப்படின்பீங்க. பாட்டி என்று சொல்லுவாங்க, இல்லம்மா இரு, நான் மிளகு, திப்பிலி, இந்த அதிமதுரம் வச்சு உனக்கு ஒரு சிறு கஷாயம் 5 நிமிஷத்துல போட்டு தரேன்டா கண்ணுக்குட்டி, அதை குடி அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு கை பக்குவம் தெரியும். அதை எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? அவங்களாவா கத்துக்கிட்டாங்க? அவங்களுடைய அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பேர் பாட்டி வைத்தியம் என்பார்கள். போய் கேட்கணும், பாட்டி சொல்லுங்க சொல்லுங்கன்னு உட்காந்து கதை மாதிரி கேட்கணும். நமக்கு இந்த காலத்தில் யூடியூப் இருக்கு, நல்ல மருத்துவ குறிப்புகள் எல்லாம் போடுறாங்க. சில நேரங்களில் இங்கொன்றும் அங்கொன்றும் நல்ல அனுபவம் இல்லாமல் அடித்து விடுகிறவர்களும் இருப்பார்கள். ஆகவே அதை பகுத்தறிந்து சரியானதை கலெக்ட் பண்ணி வைக்கணும். அப்பொழுது உங்களுக்கு சுகமும் சௌக்கியமும் உண்டாகும். ஸ்கில்ஸ், அறிவு. நீங்க நல்லா டிராயிங் போடுறவங்களா இருக்கலாம். என்னுடைய டேடி நல்லா டிராயிங் வரைவார். எனக்கும் அந்த திறமை உண்டு. சிறு பிராயத்திலிருந்தே வரையணுன்றது எனக்கு ஒரு அருமையான பழக்கமாக இருக்கும். அதில் போர்டுகளை பார்க்கும் பொழுது, நான் சைக்கிளில் செல்லும்போது போர்டுகளை பார்க்கும்போது, இந்த டீ கப் 3 டைமென்ஷனில் இருக்கே, இது எப்படி நிற்குது? அப்போ 3 டைமென்ஷனில் படங்களை வரைகிறதுக்கு அப்படின்னு ஒரு சில நேரங்களை நான் பின்பு கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கெல்லாம் படம் வரைய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கென்று ஒரு விசேஷ பாடம் புத்தகம் இருக்கும். அது எங்கள் டேடி பைசா அனுப்பி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார், ஒரு மனிதனை வரையணும்னா இந்த மாதிரி ஃபேஸில் நோஸ் இப்படி ஒரு சில சிறு சிறு வரிகளை அழகாக வரைந்து கொண்டால் இவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் டக் டக்குன்னு. இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் தான் இது இருக்கும், அதை வரைகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன ஸ்கெலிட்டன் போல வரைந்து பின்பதாக உடை அதற்கு போட்டு டக் டக் டக்குன்னு அழகாக கொண்டு வந்துடுவாங்க. ஆக அதற்கென்று வகுப்புகள் இருக்கின்றன. அதை படித்து அறியணும். எம்பிபிஎஸ் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? மருத்துவம் பயிலுகிறார்கள். நாலேஜ், இதில் ஜென்ரல் நாலேஜும் இருக்குது. இந்த நாலேஜில் பெருகும்போது அதில் பொதுவான அறிவுகள், அதை நாம் சேகரிக்க வேண்டும். பொது அறிவை சேகரிப்பதற்கு பள்ளிக்கூடத்தில், நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கேபிபி என்று ஒரு பள்ளிக்கூடம் விருதுநகரில் உண்டு. அங்கே நான் படிக்கும்போது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வந்த உடனே 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவரெல்லாம் வாங்கன்னு ஹெட்மாஸ்டர் ரூமில் உட்கார வச்சு எல்லாரும் உட்காந்துக்கும்போது ரேடியோ, அந்த நாட்களில் பெரிய ரேடியோ ஆன் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா ரேடியோ. வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. அப்படி சொல்லி வாசிப்பாங்க. இதை மாதிரி அழகா ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒருத்தர் அழகாக ஏராளமான செய்திகளை சொல்லுவாங்க. எல்லாரும் யார் அந்த நேரம்
இங்கே அங்கே திரும்பக்கூடாது. ஒருத்தன் சிரிச்சான்னா அடி விழுவும், பரம்பிட்ட. என்ன செய்தி வந்தாலும் கவனமாக கவனிக்கணும். ஒருத்தர் பேசி சிரிப்பது அனுமதி இல்லை. அறிவை சேகரிப்பதற்கான ஒரு நேரம். நியூஸ் பேப்பர்ஸ், அதிலிருந்து உலகத்தின் செய்திகள், ஜெனரல் நாலேஜ் வேணும்னா இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியூஸ் பார்க்காமலேயே நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது பாவம் நினைச்சு ஓடுறவங்க இருக்காங்க. நியூஸ் பார்ப்பது அவர்கள் மிஞ்சின நீதிமான்கள். டிகாஷன் ஊற்றி காஃபி குடிக்கணும். டிகாஷனே காஃபியை குடிக்கக்கூடாது, அது ஓவர் டோஸ். மிஞ்சின நீதிமான்கள் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக இருப்பாங்க. அப்படி அல்ல, நியூஸ் பார்க்கணும். நியூஸ் பார்க்கும்போது உலக அறிவு எல்லாம் நமக்கு உண்டாகும். ஜெனரல் நாலேஜ் பெருகும். இது நாலேஜ். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அறிவு, ஞானம், புத்தி இவளை குறித்து நீங்கள் இக்காலத்து மொழிதனிலே விளக்கம் தேவை என்று எடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கிற 3 ஸ்லைட்ஸ் தான் அதன் வடிவமாக இருக்கும். இதனை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஞானம், விஸ்டம். ஞானம் என்பது என்ன? டிவைன் இன்சைட். இல்லாவிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தெரிவு செய்கிற நம்முடைய குணம், மனுஷருக்கு தேவன் கொடுத்திருக்கிற குணம் ஞானம். வழிகளை ஞானமாய் கையாளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே பல மொழிகள். அதிலே ஒரு பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல அதிகமாக லெட்டர்ஸ் அச்சிட்டு வந்ததில் ஒரு பிழையோடு அச்சிட்டு வந்தாயிற்று. அப்பொழுது என்ன செய்வது, இத்தனையும் போட்டு எரிக்கவா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த மொழியே தெரியாத நம் தேசத்தில் அங்கு ஒரு ஓரத்தில் இருக்கிறார்களே, அவரிடத்தில் அனுப்பினால் இந்த பிழை அவர்களுக்கு தெரியவே தெரியாது என்று ஒரு ஞானி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, ஞானம், டிவைன் இன்சைட், எந்த காரியத்திலும் தெளிவாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கும் ஞானம். 2 பேர் வந்து அழுகிறாங்க, இது ஏன் பிள்ளைன்னு சாலமோனுக்கு முன்னாடி. சாலமோனுக்கு ஞானம் உதித்தது. இந்த பிள்ளைய 2ஆ பகுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா, சரின்னு சொல்றவா ஏமாத்துக்காரி. இல்லைங்க, இந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னு நினைப்பா உண்மையான தாய். கத்தி கொண்டாங்க, ஒரு பட்டயத்தை கொண்டாங்க அப்படின்னு சொன்னார். பெற்ற தாயின் வயிறு எரிந்தது, குமரினாள். அந்த பிள்ளைய அவங்ககிட்டே கொடுத்துருங்க, வளரட்டும். அவசரம் இல்லைங்க, வெட்டுங்க, 2 துண்டாக்குங்க. ஞானம், டிவைன் இன்சைட். இதற்கு பின்பு புத்தி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அறிவு, ஞானம், புத்தி அறிந்து கொள்ளுகிறோம். அதனோடு கூட விஸ்டம், டிவைன் இன்சைட். அப்படின்னா டிவைன் இன்சைட் என்று சொல்லும் பொழுது, ஆம், நீங்கள் தெளிவாக முன்னே இருப்பதில் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து பின்பதாக புத்தி. புத்தியுள்ள ஸ்திரியா தானே இருக்கணும் சொல்லி சொல்றாரு. புத்தி என்றால் என்ன? புத்தி என்று சொல்லும் பொழுது பிராக்டிக்கல் விஸ்டம். நீங்கள் அறிந்து கொண்டிருப்பதில் ஞானமாய் தெரிவு செய்கிறதிலும் பிராக்டிக்கலாக அப்ளை பண்ணத்தக்கதான ஒரு காரியம்தான் புத்தி. இது உங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து இது பெருகுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ. அப்ப இந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக, புத்தியுள்ள நபராக நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்கள், 5 கன்னிகைகள் எண்ணெயும் எடுத்து கொண்டு போனார்களே, புத்தியாய் நடந்து கொண்டார்கள். அருமையான ஒரு பாட்டு கீர்த்தனையில் இருக்கும், புத்தியாய் நடந்து வாருங்கள், திருவசன
திறந்து பாருங்கள். புத்தியாய் நடந்து வாருங்கள். திருவசன கூட்டை திறந்து பாருங்கள். சத்தியத்தை பற்றி கொண்டு தன்னை சுத்தி பண்ணிக்கொண்டு, சத்தியத்தை பற்றி கொண்டு தன்னை சுத்தி பண்ணிக்கொண்டு, நித்தமும் ஜபம் தருமம் நீதி செய்து பாடிக்கொண்டு, புத்தியாய் நடந்து வாருங்கள். திருவசன கூட்டை திறந்து பாருங்கள். இந்த புத்தி நற்புத்தி, கெட்ட புத்தி ரெண்டு இருக்குது. கள்ள நோட்டு அச்சடிக்கிறதுக்கு, அதை யாருக்கும் தெரியாம கலக்கிறதுக்கு கெட்ட புத்தி இருக்கு மனுஷருக்கு. அரிசியில கல் சேர்க்கிறதுக்கு கெட்ட புத்தி இருக்கு மனுஷருக்கு. ஆபரேஷன் பண்ணும் பொழுது இங்கொன்று அங்கொன்றும் தவறுதலான விதத்தில் நடந்து கொள்ளுகிற மனுஷர்கள் மனுஷருடைய உள்ளுறுப்புகளை கூட திருடுகிறவங்களா இருக்கிறாங்க. கெட்ட புத்தி. ஆனால் இந்த நல்ல புத்தி யாருக்கு வரும்? வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி, நற்புத்தி உண்டு. அந்த நல் புத்தி எப்போ வரும்னா, அவருடைய கற்பனைகளின்படி செய்யணும். அவருடைய கற்பனைகள் கட்டளையின்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நற்புத்தி வரும், நல்ல புத்தி வரும். இவனுக்கு கெட்ட புத்திங்க. ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு சுய புத்தி இருக்கணும் அப்படின்னா திட்டுறாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி, ஆமா, சொல் புத்தி சுய புத்தி தாண்டி நற்புத்தி உனக்கு உண்டாயிருக்கும். நல்ல புத்தியுள்ள மனம், சிந்தை உனக்கு உண்டாயிருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 மருத்துவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வாழ்வை சோதித்து பார்த்தார்கள், எப்படி கடந்து வந்தோம் என்று. ஒருவர் அதிலே மிகவும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பணத்தை கட்டுறதுக்கு வீட்டில் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டு வந்து பணம் கட்டி கட்டி படித்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு சொன்னார், இல்லை, நான் இதை போல மருத்துவம் படிக்க போகிறேன் என்பதை ஒரு குறிப்பிட்ட எனக்கு அறிமுகமான ஒரு டாக்டரிடம் போய் சொன்னேன். அதனால் என்ன தம்பி நல்லா படி என்று சொன்னார். ஐயா, ஒரு கான்ட்ராக்ட் உங்ககிட்ட நான் போட்டுறேன், படிச்சு வந்தோடனே ஓரிரு ஆண்டுகள் உங்ககிட்ட பணி செய்கிறேன், எக்ஸலண்ட், வேலை செய்ப்பா. இல்லையா, மற்றவங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சா நான் 12 மணி நேரம் வேலை செய்யறேன். அதையே இப்போ அக்ரிமெண்ட்டாக போன அன்னைக்கு செய்ய வேண்டியதானே? இல்லையா, எனக்கு படிப்புக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. நீ நல்ல பையன், மார்க்கை காட்டு. நல்ல மார்க் வாங்கியிருந்தான், அப்போ நீ படிச்சு வந்துடுவ. இவ்வளவுதானே, தர்றேன், நேரம் உன்னுடைய கல்லூரிக்கு பணத்தை அனுப்பி விடுகிறேன் என்று அனுப்பிவிட்டான். அவனுக்கு பண தொல்லை போய்விட்டது. அவன் படித்த பிறகு அதே போல ஓரிரு ஆண்டுகள் அவருடைய மருத்துவமனையில் பணி செய்தேன் என்று சொன்னான். அடுத்த முதலாவது சொன்ன மருத்துவர் சொன்னார், என்னுடைய கிளினிக் படிச்ச பிறகு கொண்டு போய் நான் போட்டது நல்ல ரோட்டு மேலே போடாததுனால ரொம்ப தள்ளி 2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போய் ஆஸ்பத்திரியை போட்டேன்னா ஆளே வராம போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அந்த பில்டிங்க்கு மாதந்தோறும் பைசாவை கட்டி கட்டி அதுக்கான மாத வாடகை கட்டியே நான் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போனேன். என்றாலும் இப்பொழுது பரவாயில்லை, அங்கு மக்கள் வருகின்றனர், நன்றாய் நடத்துகிறேன் என்னுடைய ஆஸ்பத்திரி என்றார். ஆனால் இவர் சொன்னார், 2 ஆண்டுகள் ஒரு இடத்துல பணி செய்ய முதலே கான்ட்ராக்ட் போட்டு அவர் சொன்னார்,
அந்த மருத்துவர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு ஒரு மருத்துவ மனைக்கான ஒரு இடம் ரோட்டு மேல கிடைக்கணும் நானும் தேடினேன், கிடைக்கவே இல்லை எங்க எல்லையில், எங்க மெயின் ரோட்டில். அப்போ ஒரே ஒரு சின்ன கடை கிடைத்தது. அந்த சின்ன கடையை அழகா சுத்தப்படுத்திட்டு அங்கே என்னுடைய ரிசப்ஷனை வச்சேன், பெரிய போர்டு வச்சேன், ஒரு ஆம்புலன்ஸையும் கிட்டத்தில் நிறுத்தி ஒரு நல்ல பேட்டரி கார் ஒன்றை நிப்பாட்டி கொண்டேன். யாரு வந்தாலும் மருத்துவரை பார்க்கணும், நான் தான் இருக்கனே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாருங்க, சிகிச்சைக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டல் உள்ள கொஞ்சம் தள்ளி இருக்கு, அங்க உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. பாருங்க, போர்டில் படம் வைத்து இத்தனை வசதி அங்க இருக்கு, பேட்டரி காரில் ஒரு நிமிஷம் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆஸ்பத்திரி ஓஹோ என்று நடைபெற்றது. இங்கே வருவார்கள், அங்கே போய் அனுமதிக்கப்படுவார்கள். பிற்காலங்களில் இங்கே வராம நேரே அங்கே போக ஆரம்பித்தார். கைராசியான டாக்டர் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள். ஏராளமான மக்கள் கூட்டம். 2 பேரும் அறிவு உடையவர்களாயிருந்தார்கள். அழகா பட்டம் பயின்று பெற்றார்கள், அறிவில் தேறினார்கள். ஒருவர் ஞானம் உள்ளவராய் பணத்தை முன்னமே ஒரு டாக்டரிடத்தில் இரவலாக பெற்று வேதனையின்றி இருந்தார். தனக்கு மருத்துவமனை அமைக்கும் பொழுது புத்தியாய் ஒரே ஒரு சின்ன ரிசப்ஷன் மட்டும் மெயின் ரோட்ல போட்டு ஆஸ்பத்திரியை 2 கிலோமீட்டர் தள்ளியே வைத்து அழகாக தன்னுடைய ஆஸ்பத்திரி சேவையை ஆரம்பித்தார் என்று ஒரு உவமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உவமையில் அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? பிராக்டிக்கல் விஸ்டம், கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட், அதுல படியாக இது உட்காருகிறது. நீங்க அதற்கு என்ன செய்யணும்? நற்புத்தி அடைய கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நல்ல புத்தி தானா வரும். உங்க வீட்டுல உடைஞ்சு போயிரும் வீடுன்ற மாதிரி கிடக்குதா? ஸ்திரீயே, நீ உன் வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்கிற. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். தன் கைகளினால். நீயே இடிச்சு போடுறாத. வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிரு. அறிவை தேடு, ஞானத்தை தேடு, புத்தியை தேடு. 3 எங்க இருந்து கிடைக்கும்? கூறு போட்டு எங்க விற்கிறாங்களா? ஆமா ஆமா, ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். நம்ம படிக்க வேண்டியது அவசியம், ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சாதாரண ஒரு தையல் கலை என்றாலும் அதை கற்றுக்கொள்ளணும். சரியாக தையல் கலை தெரியாத ஒரு டெய்லரிடத்தில் போய் மாட்டிக்கொண்டோமானால் 4 தடவை கடைக்கு திரும்ப சென்று ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லா விவரம் அந்த கலையில் தேறின, அறிவில் தேறினவர் இடத்தில் போனால் உடனே அழகா செய்து கொடுப்பார். சார், உங்களுடைய ஷர்ட் சைஸ் இது, நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு எடுக்க தேவையில்லை சார், நான் பார்த்துக்கிறேன், போங்க, கரெக்டா பெர்ஃபெக்டா சட்டை தைத்து கொடுப்பார். அப்ப அறிவு அவசியம், ஞானம் அவசியம், புத்தி அவசியம். மீன் கூறு போட்டு விற்கிறது போல எங்க இது விற்கிறது இல்ல, ஒரு இடத்துல இருந்து வருது. அது என்ன? நீதிமொழிகள் 2:6. நீதிமொழிகள் 2:6. அறிவு, புத்தி, ஞானம். மனப்பாடம் பண்ணுங்க. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இந்த டிவைன் இன்சைட், திடீர்னு உதிக்கிற அந்த ஞானம், தெளிவா தெரிவு செய்யக்கூடிய ஞானம், அந்த ஞானமா காரியங்களை கையாளக்கூடிய ஞானிகளில் ஒருவனை போல நீயும் மாறணும்னா, சகோதரியை நீங்க மாறணும்னா கத்தட்டவங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்னா, அவர் உன்னை வாய் திறந்து ஆசீர்வதித்தா நல்லா இருப்பா,
ஐ பிளஸ் யூ மை சன் அப்படின்னு வாய் திறந்தா போதும், அவர் வாய் நின்றுதான் அறிவும் புத்தியும் புறப்பட்டு வருகிறது. உன் வாழ்க்கை நன்றாயிருக்கும். அன்பு சகோதரியே, கர்த்தரிடம் ஆசீர்வாதம் பெறு. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். எங்க போய் கேட்கிறது? உன்னுடைய வீட்டில், அறை வீட்டில் பிரவேசித்து கதவை பூட்டி கர்த்தர் சமூகத்தில் நில்லு. உன் வீட்டிலே ஒரே அறை என்றாலும் நீ ஆண்டவர் சமூகத்தில் உன் வீட்டு கதவை மூடி முழங்காலில் நின்று கேள். கர்த்தாவே அறிவை, ஞானத்தை, புத்தியை தாரும். அழகாய் நான் காரியங்களை செய்ய வேண்டும், என் வீடு கட்டப்பட வேண்டும் என்று கேளுங்கள், உங்கள் வீடு கட்டப்படும். ஜெபம் செய்வோமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நல்மீட்பர் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார். கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றது போல, வாழ்க்கையை சரியாய் கட்டுகிறதற்கு புத்தியுள்ள மனுஷனாக, புத்தியுள்ள ஸ்திரீயாக இதோ இந்த அன்பு சகோதர சகோதரிகள் மாற வேண்டுமே. அதற்கு தேவையான ஒத்தாசை இப்பொழுது நீர் தர வேண்டும் ஐயா. நீர் திருவாய் மலர்ந்தருளினால் அவர்களுக்கு அறிவும் புத்தியும் வரும். ஆண்டவரே, ஞானமும் வந்து சேரும் உம்மிடத்திலிருந்து. அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். நீர் வாய் திறந்து சொன்னீர், நீ ஞானத்துல சிறந்திருப்ப, உனக்கு முன்னும் பின்னும் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது போல ஞானியாய் சாலமோனை வைத்தீரே. அதை போல உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லையில் ஞானத்தை வாரி வழங்குவீராக, அறிவை, புத்தியை கட்டளையிடுவீராக, எதையும் படித்துக் கொள்ளுகிறதற்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கட்டளையிடுவீராக, மனோ விருத்தியை கட்டளையிடுவீராக, பிராக்டிக்கல் விஸ்டம். ஆண்டவரே, தெளிவாக தங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டியில் சரியான அளவு பெருகி நின்று பிராக்டிக்கல் விஸ்டம், காரியங்களை தெளிவாய் தீர்மானிக்கிறவர்களாக, புத்தியாய் நடக்கிறவர்களாக இவர்களை மாற்றும் கர்த்தாவே. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கட்டும். உம்முடைய பிள்ளையுடைய வீடு நிலை நிற்க வேண்டுமே. சாபங்கள் ஒழிய வேண்டுமே. கண்ணீரும் சஞ்சலம் இவர்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டுமே. கர்த்தாவே இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வல்லமை என் மேல் பலமாய் இறங்குகிறது. அறிவை உணர்த்தும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும் ஆகிய வரங்கள் என்னில் பலமாய் கிரியை செய்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். அறிவு, புத்தி, ஞானம், அதிலே விசேஷ விதமாக ஞானத்தை போதிக்கும் வசனத்தை, ஒரு வார்த்தையை அந்தந்த நேரத்தில் தாரும் ஐயா. ஞானத்தை போதியும் ஐயா. அறிவை உணர்த்தும் ஐயா. அறிவு உண்டு, ஆனாலும் அது உணர்த்தப்பட்டு உடனடியாக அதை வைத்து செயல்பட முடியாமல், புத்தியாய் நடக்க முடியாமல், அறிவையும் ஞானத்தையும் சரியான விகிதத்திலே பிராக்டிக்கலாக பயன்படுத்த அந்த புத்தி இல்லாததினால் தடுமாறுகிறவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். உமது பிள்ளைகளை கண்கலங்காமல் காப்பீராக, கண்ணீர் இல்லாமல் நடத்துவீராக. இந்த ஜெபத்தை நல் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஜெபத்தில் என்னோடு கூட என்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கை தொட்டு இருக்கிறது. விசேஷ விதமாக வலிப்பு நோயினால் பாடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மற்றும் வீட்டார் உடையவர்கள் வேதனை என் முன்பதாக நிற்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதோ இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தொழிலில் நொடித்து போன நிலைமைக்கு போய்விடுவோமோ என்று கொஞ்சம் லாஸ் வந்த உடனே பயந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். நோ 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 நோ, உனக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. தொழிலில் நீ அறிய வேண்டியவைகள் ஏராளம் உண்டு. அறிவில் நீ பெருகு, தேர்ச்சி அடைவாயாக என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். நீ வளருவாய். அதே தொழிலில் நீ பெருகி உன் ஊர் பகுதியில், உன் கிராமத்தின் பகுதியில் மிகவும் தலை சிறந்தவனாக நீ மாறுவாய் என்பதை புரிந்து கொள்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதும் இறங்கி கொண்டிருக்கிறது.
எரிச்சலின் ஆவிகள் அநேக குடும்பங்களை விட்டு விலகுகிறது. கணவர் எப்பொழுதும் எரிந்தெறிந்து விழுகிற ஒரு நிலை, அதில் பாடுபடுகிற பெண்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். எரிச்சலின் ஆவி உங்கள் வீட்டை விட்டு விலகுகிறது. குடும்பத்தை பிரிக்கும் பிரிவினையின் ஆவிகள் விலகுகிறது. அசுத்த ஆவிகள் உங்கள் வீடுகளை விட்டு புறப்பட்டு ஓடுகிறது. இனி சர்ப்பங்களை சொப்பனத்தில் பார்த்தே பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இராது உங்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி தீயவர்கள் உங்களை தொடர்ந்து வருவது போலவே, வேதனைப்படுத்துவது போல, பிசாசுகள் உங்கள் உயிரை குடிக்க வருவது போல, கழுத்தை நெரிக்க வருகிறது போல இருக்கிற சொப்பனங்களும் இரவு நேர பாடுகளும் மூச்சு விடாமல் தவிக்கிற தவிப்புகளும் ஓய்கின்றன என்று கர்த்தர் சொல்லுகிறார். கால்களில் வீக்கம் கண்டு வேதனைப்படுகிற நபர் மற்றும் நபர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறேன் என்று சொல்லுகிறார். If you believe it, receive your healing right now. Be healed. கர்த்தருடைய நாமத்தில் சொஸ்தமாவாயாக. நீ சுகமாகிறாய். இவ்வாறு கர்த்தர் உங்களோடு கூட பேசும் பொழுது நீங்கள் நன்மை பெற்ற பிறகு நான் அற்புத சுகம் பெற்றேன் என்று உங்க தகவல்களை அனுப்புங்க. உடனே அனுப்புங்க. கீழே இருக்கிற எண்களுக்கு, வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்புங்க. இன்றே நீங்க அனுப்புங்க. இன்றைய அநேகம் பேர் தொடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ரைட் now the Lord's hand is coming upon you. கர்த்தருடைய கை உன்மேல் வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் கடந்து வருகிறது. இருளிலே இருக்கிற அநேகரை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். Let there be light. வெளிச்சம் உண்டாவதாக இவருடைய வீட்டுக்குள்ளே. ஓ ரைட் now, இப்பொழுதே இவருடைய எல்லைகளுக்குள் வெளிச்சம் உதிப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டிற்குள் பேரொளி இறங்கி வருகிறது. இருள் விலகுகிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வல்லமை என்மேல் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆமென். இதோ என்னுடைய வீட்டில் மாடு வளர்க்கிறேன். கர்த்தருடைய கரம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற உங்கள் வீட்டில் நீங்கள் மாடு வளர்க்கிறவள் என்பதை அடையாளமாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீடு நிலை நிற்கும், உங்களுடைய வருவாய் பெருகும், உங்களுடைய கால்கள் கன்மலையின் மேல் நிற்கும். ஒரு அருமையான ஸ்திதியில் இப்பொழுதே வருகின்றது. இதோ உங்களுடைய வாழ்க்கையின் உயர் ஸ்தானங்கள் என சிலவற்றை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அதை சிலர் இன்னும் அறியவில்லை, புரியவில்லை, எட்டவில்லை. அந்த தூரத்திற்கு உயர்த்தப்படும்படிக்கு கர்த்தருடைய கை உங்கள் மேல் இன்றைக்கு வருகிறது. நான் ஏராளம் படித்திருக்கிறேன் பிரதர், எனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை தேவை. நல்லா இன்னும் வேலையில் எனக்கு ரெகக்னிஷன் சரியா யாரும் என்னை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். The hand of the Lord is upon you right now. கர்த்தர் உன்னை உயர்த்துவார் சகோதரனே, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அன்பு சகோதரனே, வயதில் மூத்தவர்களே, the Lord will lift you up. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. இதோ கர்த்தர் வேதனையின் மத்தியிலும், குடும்பம் பிரிந்து விடுமோ, அல்லாவிட்டால் என்னுடைய கணவரிடத்தில் இருக்கிற அந்த கெட்ட பழக்கம், வேறு பெண்ணோடு அவர் தவறாக பழகிற அந்த பழக்கம் என்னைக்கு நிற்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி குடும்பத்தில் மெய்யான ஐக்கியத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இப்பொழுது அசைவாடுகிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சிலருக்கு நற்செய்திகள் கடந்து வருகிறதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள். மட்டுமல்ல, நற்செய்திகள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இதோ கால் விளங்காமல் போன நிலையில் இருக்கிறவர்கள் கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். Be healed. கர்த்தருடைய கரம் இப்பொழுதும் இறங்குகிறது. God bless you. சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு, ஆசீர்வாதம் டிவி நேயர்களாகிய நீங்கள் வாருங்கள்.
3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. முதலாவது ஆராதனை காலை 5 மணி முதல் 6 மணி, இரண்டாவது ஆராதனை 7 மணி முதல் 9 மணி, மூன்றாவது ஆராதனை 10 மணி முதல் 12 மணி. உங்களுக்கு ஒரு ஆசிரியரை போல நான் டீச்சிங் பண்ணுவேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கற்றுத்தர்றேன். நீங்க அறிவிலும் ஞானத்திலும் புத்தியிலும் வளருவீர்கள், பெருகுவீர்கள். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய உன்னதமான எல்லையை அடைய, உயரமான அருமையான ஸ்தானங்களை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய பிரகாரமாக மகிமையாய் நீங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் ஆலயத்தில் வைத்து உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பார். ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு அந்த பாடத்தை எடுப்பார். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று எழுதியிருக்கிறது போல, கம் and be blessed. வந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். God bless you. God bless you.